கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கலாத்தியர் எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை இப்படியாய் வாசிக்கிறோம். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். எனக்கு பிரியமானவர்களே, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய பட்டணத்தில் வசிக்கிற மக்களுக்கு எழுதுகிறார். பாருங்கள், நன்மைகளின் நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்கள், இந்த நாளிலே நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பரிசுத்த ஆவியினால் தேவன் அவரை நிரப்பினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். பாருங்கள், தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினபடினாலே அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு நன்மை செய்கிறதுல நமக்கு முதலாவது ஒரு மாதிரி நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் அறிவிக்கிறோம் என்று சொன்னால், அவரை நாம் பின்பற்றுறோம் என்று சொன்னால், நாமும் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். நன்மைகள் இன்றைக்கு செய்கிற கிறிஸ்துவ மக்களை பார்க்க முடிகிறதா? அவர் யாருக்கு நன்மை செய்கிறார்கள்? தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் மாத்திரம்தான் நன்மை செய்கிற பிள்ளைகளை நாம் பார்க்க முடியும். மற்றபடி அனாதியாக இருக்கிறவர்கள், உபத்திரவத்தில் இருக்கிறவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் அவர்கள் கண்டுகொள்வதே கிடையாது. பாருங்கள், இன்றைக்கு நிறைய ஸ்தாபனங்களில் இப்படிப்பட்டதான மக்களுக்கு உதவி செய்கிறதாக சொல்லுகிறார்கள். பாருங்கள், அவர்கள் கூட அது ஒரு ஃபேஷனாக செய்கிறார்கள், விளம்பரம் செய்கிறார்கள். பாருங்கள், நன்மை செய்கிறது யாருக்கும் தெரியாமல் செய்கிறது தான் நல்லது. அப்போது நம்முடைய வாழ்நாளிலே காலையில் எழுந்ததிலிருந்து சாயந்தரம் தூங்குகிற வரைக்கும் நாம் யாருக்கு எத்தனை பேருக்கு நன்மையான காரியங்களை சொல்லியிருக்கிறோம், நன்மைகளை செய்திருக்கிறோம், நன்மைகளை உண்டாக்கி இருக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். அதில் நாம் சோர்ந்து போகவே கூடாது. இப்போ நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு உணர்த்துகிறது. பாருங்கள், இந்த ஒரு சத்தியத்தை இந்த மாதத்தில் முதல் நாளிலே நாம் கற்றுக்கொள்வோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியும் அதுதான். இந்த மாலையில் நடக்கிற ஆராதனை கொடுக்க போகிற செய்தியும் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மை செய்ய வேண்டும். கிறிஸ்துவர்களாகிய நாம் நன்மை செய்கிறோமா? நாம் மற்றவர்களுக்கு மறைமுகமாக தீங்கு செய்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் அறிவார். பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் அறிவார். யாருக்கு என்ன செய்கிறாங்க, என்னென்ன சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க என்று சொல்லி. நீங்கள் மற்றவர்களை குறித்து தவறாக பேசுவதே நீங்கள் நன்மை செய்கிறதே என்ன கிடையாது. முதல்ல மற்றவர்களை குறித்து தவறாக பேசி கூட்டமாக கூடி மரத்தடியில் என்று பேசி கொண்டு வந்தால் யார் கேட்பா? சொல்லி பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் முதலாவது கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த நாளிலே ஆண்டவரே நன்மை செய்கிற பிள்ளையாக நான் நடத்தும் என்று நாம் சொல்லணும். ஆண்டவருடைய ஆவியானவர் மாத்திரம்தான் நமக்கு அதை உதவி செய்வார். ஆகவே அதில் ஒரு சோர்வு ஏற்படக்கூடாது, அதில் ஒரு தயக்கம் ஏற்படக்கூடாது, அதில் ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடாது. அப்படி நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து மற்றவர்களுக்கு நம்மளான உதவிகளை வார்த்தையினாலும் சொல்லினாலும் செயலினாலும் பொருட்களினாலும் நாம் செய்கிற பொழுது கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். மனுஷர்கள் அல்ல, மனுஷர்களை நாம் பார்க்க வேண்டியது இல்லை. மாறாக தேவனுக்கு முன்பாக நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை பாருங்கள். அப்படி நாம் நன்மை செய்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வோம். நன்மையான காரியங்களை திரும்ப அறுப்போம். நாம் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறோமோ அதை விட பல மடங்கு திரும்ப நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நல்ல உணர்வை இந்த காலை வேளையில் நாம் கற்றுக்கொள்வோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஏர்லி மார்னிங் வித் ஜீசஸ் செய்தியை கேட்கிற பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல தீர்மானம் எடுங்க. எத்தனை பேருக்கு நன்மையான வார்த்தைகளை சொல்லுகிறீர்கள், செய்கிறீர்கள், அதை யோசித்து பாருங்கள். அதில் தளர்ந்து போகாமல் இருந்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை திரும்ப கொடுப்பார். நீங்கள் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வீர்கள். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு காட்டின அறிவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அறிவுரையின்படி நாங்கள் நடந்து சோர்ந்து போகாமல் நன்மை செய்து ஏற்ற காலத்திலே நாங்கள் ஆண்டவரே சகலத்தையும் அறுவடை செய்யும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.